சென்னையில் உள்ள 14 சட்டமன்ற தொகுதிகளின் அதிமுக தொழில்நுட்ப பிரிவினர்களுக்கான பயிற்சி முகாம் தனியார் ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்றது. அப்போது வரவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் சமூக வலைதளங்கள் மூலம் பிரச்சாரம் மேற்கொள்ள பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு தொகுதிக்கும் அதிமுக சார்பில் 5 செயல் வீரர்கள் நியமிக்கப்பட்டனர். மழை வெள்ளத்தின் போது NLC நிர்வாகம் திறந்துவிட்ட உபரி நீரால் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டதை கண்டித்து குறிஞ்சிப்பாடி அருகே விவசாயிகள் வயலில் கருப்பு கொடியேற்றி போராட்டம் நடத்தினர். அப்போது பாதிக்கப்பட்டுள்ள சுமார் 250 ஏக்கர் பரப்பிலான விளைநிலங்களை சீர் செய்ய NLC நிர்வாகமோ அரசோ நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டினர். சென்னை வியாசர்பாடியில் சார்ஜ் போட்டிருந்த செல்போன் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டதில் கணவன் மனைவி இருவரும் உயிரிழந்தனர். PV காலனியில் வசித்து வந்த தினேஷ் என்பவர் அலாரத்தை நிறுத்தியபோது செல்போன் வெடித்து மெத்தையில் தீப்பிடித்தது. ஆபத்தான நிலையில் உள்ள தினேஷுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சத்தியமங்கலம் அருகே தோட்டத்துக்கு இரவு காவலுக்கு சென்ற விவசாயி பாலு யானை மிதித்து பலியானார். கடம்பூர் மலைப்பகுதியை ஒட்டிய காடகநல்லி கிராமத்தை சேர்ந்த பாலு காலை வரை வீடு திரும்பாத நிலையில் காயங்களுடன் இறந்து கிடந்துள்ளார். சம்பவ இடத்தை பார்வையிட்ட வனத்துறையினர் பாலு யானை தாக்கி இறந்ததை உறுதி செய்தனர். அந்தியூர் அருகே கோவையிலிருந்து வந்த காரும் பழனியிலிருந்து கோவை நோக்கி வந்த காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாயின. இதில் கார் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியானார். 4 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலத்தை அடுத்த வல்லம் கிராமத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு காளை விடும் திருவிழா நடைபெற்றது. 48வது ஆண்டாக நடந்த இந்த விழாவில் 150க்கும் அதிகமான காளைகள் சீறி பாய்ந்தன. ஏராளமான மக்கள் கூடியிருந்து விழாவை ரசிக்க வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. குடியரசு தினத்தை முன்னிட்டு கோவை ஆலந்துறை பகுதியில் 22 மாணவிகள் 40 நிமிடங்கள் தொடர்ந்து பரதநாட்டியம் ஆடினர். 8 முதல் 13 வயதுடைய சிறுமிகளின் இந்த முயற்சியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். குற்றாலத்தில் உள்ள குற்றாலநாதர் கோவிலில் தைமகம் தெப்ப உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. தெப்பத்தில் குற்றாலநாதர், குழல்வாய்மொழியம்பாள், விநாயகர் மற்றும் இளஞ்சி குமாரர் ஆகிய சுவாமிகள் எழுந்தருள 11 முறை தெப்பம் வலம் வந்தது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.